செய்தியாக சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மலை பிரசங்கத்துடைய 3வது படி, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இந்த வார்த்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு இடைப்படுவதற்காக நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரா நல்ல ஆண்டவரை, இன்றைக்கும் மலை பிரசங்கத்துடைய 3வது பகுதியை பேசுவதற்கு நீங்கள் உதவி செய்வதாக. பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் என்கிற வார்த்தையின்படி நீர் பேசுகிறார். கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகணும், பேசுகிற அடியனுக்கும் பிரயோஜனமாகி அந்த மலை பிரசங்கத்தின்படி வாழ்வதற்கு உதவி செய்கிறார். நல்ல பிதாவே, மீண்டுமாக அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று இயேசு மலையில வாயிலை திறந்து மலை பிரசங்கத்துடைய 3வது படிதான் இந்த சாந்த குணமுள்ளவராக இருக்குது. மலை பிரசங்கம் என்பது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஏணி படிகளைப் போல நாம் ஒவ்வொன்றாக ஏற வேண்டும். அதேபோல வெற்றியின் படிக்கட்டுகளாக மலை பிரசங்கம் அமைந்திருப்பதை நாம் அடைந்து கொள்வோம். மலை பிரசங்கத்தை கேட்கும்போது, அது அனுபவத்தின்படி வாழும்போது, கடைசி ஏணிப்படி முடிவில் நம்ம ரோகராடித்தில் சேர்ந்து நித்தியத்தில் அவரோடு கூட நாம் வாழ முடியும். ஆக முதல் படி இல்லாமல் 3வது படிக்கு வர முடியும். முதல் படி ஆவிலை எளிமையுள்ளவர்களாக இருக்க. 2வது படி துயரப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள், அவர்கள் ஆர்வம். 2 அனுபவம் இல்லாமல் 3வது அனுபவத்திற்குள்ள வர முடியும். எப்படி சிறு பிள்ளைகள் யூகேஜி எல்கேஜியிலிருந்து ஆரம்பித்து தங்கள் கல்லூரி டிகிரி முடிகிற வரையும் படித்து கொண்டே இருப்பது போல நாம் ஏணி படிகள் ஒவ்வொன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய வளர்ச்சிக்கு எதுவாக, உயர்வுக்கு எதுவாக, பரலோகராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற செய்தியாக ஒவ்வொன்றா அடி மேல் அடி வைத்து அந்த ஏழை படிகளை ஏறுகிற அனுபவம் நமக்கு. இதே வசனத்தை சங்கீதக்காரன் எழுதும்போது சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்திரித்து பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று மலை பிரசங்கத்துடைய தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் எழுதுவதை இன்னும் இங்க 2 விசேஷித்த ஒரு அனுபவத்தை சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், அவங்க மிகுந்த சமாதானத்தோடு, சமாதானம் வேற, மிகுந்த சமாதானம் வேற, மிகுந்த சமாதானத்தோடு இருந்தும் மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று 3 முத்தான ஆலோசனைகளை சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்க முடியும். ஆக மலை பிரசங்கத்தின் மூலமாக நாம் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும்.
எல்லாம் சாந்த குணமாக இருப்பது ஒரு கடினமான காரியம், இயலாத காரியம், கூடாத காரியம். மனிதனாலே இயலாது, கூடாது, ஒரு கடினமான காரியம் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்மள சாந்தமாக இருக்க வேண்டும் என்று உபவாசித்து பிரதிஷ்டை செய்து தீர்மானம் பண்ணினாலும் நாம் வாழ்கிற இந்த உலகம் நம்மை சாந்தமாக இருக்கக்கூடாது. சில நேரங்கள் நம்ம சாந்தமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கடந்து சொல்வோம். அன்றைக்கி தான் நிறைய பிரச்சனையை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். நடந்து போகும்போதும் ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் பிரச்சனை பண்ணுவார்கள். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில பசுத்தவான்களோ தேவதைகளோ சாந்தமாக இருக்கணும் அப்படின்ட்டு வெளியில் புறப்படும் போது அவங்க அந்த நாளில் பஸ்ஸுக்கு தவிர எந்த பைசா இருக்காது. ஏதாவது அவர்கிட்ட பிச்சை எடுக்கிறவன் அவங்ககிட்ட என்ன செய்வான், பிச்சை கேட்பான். அவங்க பஸ்ஸுக்கு போக மீதியை எடுத்து கொடுக்கும்போது 10 ரூபாய் கொடுத்தாலும் அவங்க அதிகமாக மேலே கீழே வந்து திட்டுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம சாந்த குணங்கள் எடுக்க நேரிடுகிற ஒரு சூழ்நிலை. அதே சில நேரங்களில் நம்ம வாகனங்களை போய் கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணி நம்முடைய சாந்த குணத்தை, இருக்கக்கூடிய அந்த குணத்தை இல்லாமல் போகக்கூடிய சில சூழ்நிலைகளை பார்க்கணும். வேலை செய்கிற இடமானாலும் எந்த இடமானாலும் உலக காரியங்கள் நம்மை சாந்தமாக இருக்க விடுவதில்லை. ஆனாலும் அதன் நடுவில் கர்த்தருடைய பிள்ளைகள், பசுத்தவான்கள் சாந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். நீங்களும் நானும் செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகள், பேசுகிற அடியனானாலும் எந்த சூழ்நிலையும் சாந்த குணத்தை நான் இழந்துவிடக்கூடாது, நான் சாந்த குணமாய் இருப்பேன் என்று தேவனுடைய துணை பலத்தினால, ஆவியாருடைய ஒத்தாசையினால சாந்த குணமாய் நாம் இருக்க கற்றுக்கொள்வோம். சில நேரங்களில் நம்முடைய உறவுகள், குடும்பங்கள் சாந்தமாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் ஒரு மனைவியானவள் இனி நான் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நடந்தால் அன்றைக்கு தான் கணவன் மூலமாக நிறைய பிரச்சனைகள். இந்த மாயமானத்தை காட்டுகிறாயா, வேஷம் தரிக்கிறாயா என்று கோபத்தை எழுப்பி அந்த சாந்த குணத்தை நம்ம இழக்க நேரிடுகிறது. அதனால சாந்த குணம் உறவுகளினாலும் இரத்த சம்பந்தப்பட்டவர்களாலும் சாந்த குணம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். சில நேரம் கணவனானவன் சாந்தமாக இருக்க வேண்டும். மலை பிரசங்கத்தில் இயேசுவை சொல்லியிருக்கிறாரே என்று தீர்மானிக்கும் போது அன்றைக்கு தன் மனைவியினாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகி சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை போல கடும் கோபத்துக்குள்ளாகி இந்த பிரச்சனைகள் வருவதை பார்க்கிறோம். எல்லாரும் தெரிந்த விஷயம்தான். அவனுக்கு அவன் வீட்டாரே சத்துரு சொல்லிட்டாரு. அப்படி இருந்தாலும் அதன் நடுவில் நாம் சாந்த குணமுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்வோம். சில நேரம் பெற்றோர்கள் சாந்தமாக இருக்கணும் அப்படின்னு கணவன் தீர்மானம் பண்ணிட்டாங்க. பிள்ளைகள் நிமித்தமாக அவள் ஒழுங்கின்மைகள், ஸ்கூலுக்கு இருப்பட்டு வரோம், பக்கத்தில் இருப்பட்டு வரோம், அப்படி என்பது பிள்ளைகள் நிமித்தமாக சாந்த குணத்தை இழக்க நேரிடும். சபையில் அநேக ஊழியர்கள் விரும்புவது சாந்தமாக இருக்கணும், சபை உள்ளவர்கள் சாந்தமாக இருக்கணும் அப்படி விரும்பினாலும் ஏதோ அவங்க 2 பேர் ஒவ்வொரு சபைகளிலும் எழுதி என்ன செய்வாங்கன்னா அந்த
சாந்த குணத்துக்கு எதிராக செயல்பட்டு சாந்த குணம் இருக்கக்கூடாத அளவுக்கு செய்து விடுகிற பல சம்பவங்கள் நான் பேசும்போது அநேக ஊழியக்காரர்கள் அவன் உண்மைதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சபைகளிலும் சாந்த குணமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஒரு வகையில் சொல்லுவாரே இல்லையா, கத்தனமே ஆசிர்வதிப்பார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நடுவில் நாம் சாந்த குணமாக இருக்கும். சிலருடைய பேரை பார்த்தீங்கன்னா சாந்தின்னு இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கை முழுவதும் கோபக்காரியாக தான் இருக்கும். பெற்றோர்கள் ஆசையாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க, சாந்தமாக இருக்கும். ஆனால் அவங்க ரொம்ப கோபக்காரியாக இருப்பாங்க. இன்னும் சில சாந்த ராணி என்று வைப்பார்கள். அவங்க கோபத்தை தான் ராணி இருப்பாங்க, எல்லாருமே சண்டை போடலாம் இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா சாந்தகுமாரி அப்படின்னு போயிடுச்சு. ஆனால் அவங்ககிட்ட அந்த சாந்தத்தை பார்க்க முடியாது. எப்போ பார்த்தாலும் யாராலும் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. பக்கத்து விட்டு அடைவதோடும் சண்டை பொருளாக இருப்பாங்க. இப்படி அநேக பேர் முடிவுகள் இருந்தாலும் அதை ஏற்றபடி அவர்கள் வாழ்வது இல்லை. சில ஆண்கள் பேர் சாந்தன் அப்படின்னு அவங்க வாய்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க படுகிற கோபங்கள் அதிகமாக. சில சாந்த ராஜன் அப்படின்னு வச்சிருக்காங்க, சில சாந்த குமாரன் என்று வைத்திருக்காங்க. கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அப்படி சுபாவங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மலை பிரசங்கத்தின்படி நாம் சாந்தமாக குணமாக இருக்க முடியும். எனக்கு பிரியமானவன் அவன் எங்கிருந்து பார்வையோடு இருந்தாலும் நமக்கு சித்தமானவர்களே செய்யும். தேவனுக்கு சித்தமானது ஒன்று தான் சாந்த குணமாக இருக்கும். இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பூமி என்ன செய்வாங்களா, சுதந்திரிப்பார். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்தால் இதுவரையும் ஊழியக்காரனாலும் விசுவாசிகளே ஆனாலும் பூமியை சுதந்திரித்து கொண்டார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா சாந்த குணம் அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கத்தான் செய்கிறார். அன்றாட ஆகாரத்துக்கு கஷ்டப்படுகிற ஜனங்களும் இருக்கத்தான் செய்யும். ஊழியர்களும் அநேக நெருக்கத்தோடு தான் இருக்காங்க. இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் சிலர் அநேக ஆசை பெற்றுக்கொண்டாலும் அநேக ஊழியர்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கே சொந்த வீடு இல்லாமல் சில சூழ்நிலையில் ஆராதிப்பதற்கு சொந்த இடமே இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவரை நாம் பார்க்க முடியும். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், அவர்கள் பாக்கியவார்கள். அப்ப சாந்த குணம் உள்ளவராக இப்படி எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவராக எங்கே போய் கற்றுக்கொள்ள முடியும்? யார் இடத்துல கற்றுக்கொள்ள? உலகத்தில் எங்கே போனாலும் சாந்த குணமாக இருப்பதை எப்படி இருக்கணும் கற்றுக்கொள்ள முடியாது. வேதாம கல்லூரியிலே சாந்த குணமுள்ளவாக இருக்க வேண்டும் என்று டீச்சிங் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அவர்களே சில நேரங்களில் கோவப்படுவார், கற்றுக்கொள்கிறவர்களும் கோவப்படுவார். அப்போ எங்கே கற்றுக்கொள்ள வேண்டும்? எதையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் எம்பிபிஎஸ் படிக்கிறேன்னா அதை குறிப்பிட்ட இடத்துல போய் தான் படிக்கணும். இப்படி நிறைய இருப்பதை போல நாம் யார் இடத்துல கற்றுக்கொள்ள முடியும்? யார் நம்ம கற்றுத் தருவார் என்றால்
மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சாந்தமும், இயேசு சொல்றாரு, உலகத்தில் இருக்கும்போது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப யாரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இயேசுவினிடத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். வேற யாரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ள. எப்படி இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, அவன் நடந்த நடக்கையின் மூலமாக சாந்தத்தை கற்றுக்கொள்ள. ஏதோ டீச் பண்ற மாதிரி அல்ல, அவரே அது நடந்து காட்டினார். சாந்த குணமுள்ளவளாக இருக்கிறது எப்படி என்பதை வாழ்ந்து காட்டினார். நமக்கு முன்மாதிரி உள்ளவராக இருந்தார். ஆக நம்ம கற்றுக்கொள்கிற இடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவருடைய வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு அலையில சொல்லுவோம், முலையா கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எரேமியா 11:19, மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன் என்று இங்கே எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக விளக்குகிறார். எப்படி இருந்தார்? மயில் கத்திருக்கிற முன்பாக கொண்டு போகிற ஆடனை போல சாதுவான ஆட்டுக்குட்டியை போல நான் இருந்தேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஞானஸ்நானகன் இதோ உலகத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னார். சாந்த குணமுள்ளவர். ஆட்டுக்குட்டி என்றால் சாந்தமானவர். ஆக தேவ ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்டார். இன்னும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சாதுவான ஆட்டுக்குட்டி. எப்பொழுது ஒரு மெய்ப்பனானவன் செம்முறை ஆடுகளை பிடித்து மயக்கத்திருக்கும் போது அந்த ஆடு சத்தம் விடாது இருப்பதை போல இயேசு கிறிஸ்து அவர் அந்த ஆட்டை போல மௌனமாய் தன் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார். இந்த சிறிய குழந்தையை சின்ன வயசுல நம்ம முடிவெட்டு கடை கொண்டு போவோம். இந்த பிள்ளைங்க முடிவெட்டு ஒழுங்காக விட்டு விடாது, அங்கே திரும்ப ஆடுறது போராட்டம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவிய வாழ்க்கை நினைச்சு பாருங்க. அவர் எப்படி இருந்தாரா? சாதாரண ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன் என்று சொன்னார். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர் நெருக்கப்பட்டும் எப்படி சாந்தம் வந்தால் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் நல்ல கவனிங்க, ஆனாலும் நம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. வாய் என்ன செய்யல, திறந்தா சாந்த குணம் போயிடும்.
அதனால தான் நம்ம திறக்கிறோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தா நம்ம நெருக்கம் வந்தாலும் கதவுவோம், ஒடுக்கப்பட்டாலும் சத்தமிடுவோம். யாராவது நம்மை ஒடுக்கினார். நெருக்கப்படுறதுன்னா அவரே நெருக்கப்படலை, மற்றவர்கள் நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள். ஏன் இப்படி பண்றீங்க என்று ஒரு பதில் பாய் பேசாமல் இருந்தார். ஒரு அழைத்துங்களே சத்தமா சொன்னாலே. இன்னைக்கு சபையில் நம்ம அப்படி இருக்கிறோமா? கேட்கிற தெய்வங்களை இருக்கிறோமா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் 100 வார்த்தை நம்ம என்ன செய்யலாம்? பேசணும். ஆனால் சாந்த குணமுள்ளவளாக இருக்கணும்னா இயேசுவை போல எந்த பதிலும் சொல்லாமல் எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த சூழ்நிலையில் மயிர் கத்திருந்த கொண்டு போகிற ஆட்டை போல மௌனமாய் இருந்து சாந்த குணத்தை இயேசு வெளிப்படுத்தினார். முதலே சொன்னதே இல்லையா? அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவன் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுகிற சொன்னா கிடையாது. சிலுவையிலே அவர் அடைக்கப்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஆடல்ல ஆட்டுக்குட்டியை போலவும் முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் வாயை திறவார். ஒரு அலையா, அதுதான் சாந்த குணம். அதுதான் சொல்வார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். நான் யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? யார் இதை சொல்ல முடியும்? என்னிடத்தில் வாங்க கற்றுக்கொள்ளுங்க என்று யார் சொல்ல முடியும்? மனிதர்கள், சுவாசமுள்ள மனுஷன் யாருமே சொல்ல முடியும். அதை படைத்த தேவனால தான் சொல்ல முடியும். நான் எந்த சூழ்நிலை இருக்கிறேன். சிலுவை சுமந்து சொல்லும் போது சாந்த குணங்களாக இருக்கிறேன். அவரை போஜன புரியன் என்று உலகத்தில் இருக்கும் போது அவரை பரிகாசம் பண்ணினார். மனுஷனை வஞ்சிக்கிறவன் என்று பரிகாசம் பண்ணினார். கொலைபாதகன் என்று பரிகாசம், ஓய்வு நாளை மீறுகிறவன் என்று. எல்லா நடுவிலும் இயேசு கிறிஸ்து சாந்தமாக தன்னை வெளிப்படுத்தினார். முதலே சொன்னலே இல்லையா? சத்தமா சொன்னலே இல்லையா? சாந்தம். சிலுவையிலே அவர் தாடி மயிரை பிடுங்கும் போது கூட இயேசு மௌனமாய் சாந்தமாய், அவரை சிலுவையிலே முள்முடியை சுட்டும் போது கூட சாந்தம். ஆறுகளால் அடிக்கப்படும் போது சாந்தம். வாரினால் அடிக்கப்படும் கூட சாந்த குணத்தை வெளிப்படுத்தின தேவன் தான். நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. இப்போ இயேசுடத்தில் கற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் இயேசுவை போல சாந்த குணமுள்ளவர்களாக. ஆவியின் கனி 9 அந்த சாந்தம் என்கிற ஒரு கனி வருகிறது. ஆவிக்குரியவர்களாக நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாந்த உள்ள இருந்து சாந்தம் என்கிற கனிகளை வெளிப்படுத்தும் போது பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மிகுந்த சமாதானத்தை அடைந்து கொள்ள முடியும். வாழ்க்கை முழுவதும் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை சுந்தர் இன்னைக்கு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. நான் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் ஒரு கேசட்டை நான்
அப்போ கேசட் வடிவில் செய்தி கேட்டேன், சாட்சி கேட்டேன். ஒரு மந்திரவாதி ஒரு கிறிஸ்தவ வீட்டில் தான் மாந்திரிகம் செய்யும்படி அவரை அழைத்திருந்தார். எப்போது அந்த வீட்டுக்கு அவர்கள் போனாலும் தான் வணங்குகிற, ஆராதிக்கிற, சார்ந்திருக்கிற குலதெய்வங்களை எல்லாம் கூட்டு போவாங்க. அப்போ அந்த வீட்டில் அவர் அந்த மாந்திரிகம் செய்யும்போது இவங்களை அழைத்து வந்த அத்தனையும் காம்பவுண்டுக்கு வெளியே தான் இருந்தாங்க, உள்ளே வரலையே. அப்போ உள்ள அந்த மாந்திரிகம் செய்வதும் பலிக்கலை. ஏன்னா பலிக்கலை என்று அவர் பார்க்கும்போது அழைத்து வந்ததெல்லாம் எல்லாம் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கும். அப்போ அவங்க இவர் கேட்கும்போது நீ ஓடி வந்துடு, அங்கே ஒரு குல தெய்வம் இருக்குதா, அவரை மீறி நாங்கள் வர முடியாது, உன்னை நீ தப்பித்துக்கொள்ளா ஓடி வந்துடு. அப்படி ஒரு குலதெய்வம் யார் என்று இவர் சிந்திக்கும் போது இவருக்குள்ளாக அந்த தரிசனம் உண்டாகி ஒரு அறை வீட்டில் இயேசுவை பார்த்தா பரிதாபமானவர், ரொம்ப சாந்தமாக தாழ்மையாக அப்பாவை மாதிரி பார்த்துருக்காரு. அப்போ அவர் நினச்சாரா, இவர் இப்படி இருக்கிறாரு, இவைகளுக்கு பயந்தியா, இந்த இவைகளெல்லாம் இப்படி பயந்து என்னையும் பயமுறுத்துகிறது என்று நினைக்கும் போது எல்லாத்தையும் கட்டுற மாதிரி நான் இயேசுவை கட்டுறேன் அப்படின்னு அந்த மாதிரி செய்யும்போது இயேசுவை கட்ட முடியாது. அப்போ சீக்கிரமாக வந்துட்டு அப்போ அவர் சொல்லிட்டு போனாரா, தன்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த வீட்டுக்கிற இடத்துல நாங்கள் போகிற வரையும் நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனோம். அன்று முதல் அந்த இயேசுவை சாந்த குணமுள்ளவனாய் தோற்றமளித்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சுந்தர் என்கிற பெயரை சிலுவை சுந்தர் என்கிற பெயரை மாற்றி கர்த்தருக்காக ஊழியங்களை செய்தார். ஒரு அழைச்சுயா அது இயேசுவினால தான் கற்றுக்கணும். சாந்தம் எந்த நிலைக்கு வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் இயேசுவிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அதோட இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒருவரை குறித்து சொன்னார், ஒரு பரிசுத்தவானை குறித்து சாந்த குணம் உள்ளவன் என்று சொன்னார். 2ஆம் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்னாகும்? 12ஆம் அதிகாரம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். ஒரு ஆள் சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. அது எப்படி இருந்தான்னா பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். சாந்த குணமுள்ளவனாய் இருந்தானா அப்படின்னா இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது எல்லா மனிதர்களின் நடுவிலும் மோசே மிகுந்த சாந்த அல்ல, மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். எதுவரையும் இருந்தார் அப்படின்னா பிறந்த நாள் முதல் 40 வருடங்கள் நெருங்குற வரையும் எல்லாருக்கும் கவனிக்கும். மோசே எகிப்தில் சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். ஒரு அலைக்குலையா எந்த இடத்துல அவன் கோபப்பட்டதாக நம்ம பார்க்கவே முடியாது. பார்வோன் வீட்டில் வளர்ந்தவனாக இருந்தாலும் எகிப்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கற்று தேர்ந்து வாக்கிலே செய்கிற
பேச்சில் வல்லவனாக இருந்தார். எபிரேயருடைய பழக்கத்தை கற்றுக்கொண்டு தேறியவனாக இருந்தார். எங்கேயாயிலும் மோசே சாந்த குணத்தை இழந்தான் என்று அந்த இடத்துல சொல்ல முடியும். அப்போ எப்போ இழந்தான்? 40 வருடங்கள் முடிகிற தருவானியில் மோசேனுடைய பொறுப்பு மேன்மையான பொறுப்பு வேறு. பார்வோனுடைய குமாரன், எகிப்தின் ஜனங்கள் வேலை செய்கிறார்களா இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் அவன் பார்த்து வருவான். அந்த சூழ்நிலையில் தான் ஒரு தடவை எகிப்திற்கும் எபிரேயருக்கும் சண்டை வந்ததுனால அந்த இடத்துல தான் மோசே சாந்த குணத்தை இழந்து போகிறார். கோபக்காரனாக மாறினார், கொலைக்காரனாக மாறினார். அதை எகிப்திலே வெட்டி மண்ணிலே யாரும் பார்க்கவில்லை, அங்குமிங்கும் பார்த்து மணலிலே புதைத்து விட்டார். ஒரு அலை சொல்லையா. அப்போ சாந்த குணத்தை அவன் இழந்தார். ஆனால் இயேசுகிற சொல்கிறார், தேவன் சொல்கிறார், மோசே எல்லா மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம். எப்படி இருக்கும்போது தான் இவனுக்கு சாந்த குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னொரு எபிரேயருக்குள்ளாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக கொலை செய்ததை அறிந்து கொண்டதை நிமித்தம் அதை தப்பித்துக் கொள்ளும்படியாக வனாந்தரத்துக்கு புறப்பட்டுள்ளார். வனாந்தரங்களில் 40 வருடம் சாந்த குணமளவனாக ஆண்டவனை ட்ரைனிங் கொடுக்குறார். ஆடுகளை மேய்ப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. மோசே அப்படின்னா வந்த 2 ஆடு 3 ஆடு அல்ல, வந்தையாக அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணுறது சாதாரண காரியம் கிடையாது. ஒன்று வாங்க ஓடு இங்கே ஓடணும், எப்படியா பண்ணும். அதுகளெல்லாம் தேவன் அவனை பழக்க வைத்தார். இழந்த சாந்த குணத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆடுகளை மேய்க்கிற ஒரு அனுபவத்தை கிடைக்கும். ஏன் அப்படின்னா அவன் வருகிற காலத்தில் சாந்த குணம் இருந்தால் 6 லட்சம் புருஷர்களை மனைவி பிள்ளைகள் சென்ற 20 லட்சம் ஜனங்களை நடத்தும். அதுக்கு சாந்த குணம் தேவை. சபை நடத்துவதற்கு சாந்த குணம் தேவை. ஆக அதற்காக தேவன் ஒரு 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அவன் கற்ற கல்வி எல்லாம் பேச்செல்லாம் மறக்க செய்து அவனை தாழ்மை குணமுள்ளவனாக மாற்றி அந்த 40 வருடத்துக்கு முடிக்கிற சில நாட்கள் முன்னே எகிப்துக்கு அனுப்பி 10 விதமான அற்புதங்களை செய்து மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானான் பயணத்துக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த பயணத்தில் கூட ஒரு கட்டத்தில் மோசையை பார்த்து இந்த கண்மலையோடு என்ன செய்ய பேசு தண்ணீர் வரும்னா ஜனங்கள் படுத்தின கோபத்தினால முறுமுறுப்பினால சாந்த குணத்தை இழந்து கோபப்பட்டு கண்மலை அடித்தார். அது நிமித்தமாக கானானையே சுதந்திரிக்க முடியாமல் போயிடுச்சு. இதனால அந்த கோபத்தை சாந்த குணத்தை இழந்து அவன் கோபப்பட்டதனால அந்த கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அப்ப இழந்து போனான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு மலை புத்தகத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதுவரையும் யாரும் சுதந்திரித்ததாக நம்ம பார்க்க முடியும்.
அப்போ எப்போ சுதந்திரிக்க முடியும்? ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றது உண்மையா பொய்யா? கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியிலே சாந்த மனம் இருந்தால் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது இப்பொழுதல்ல, 1000 வருட அரசாட்சியில முழு பூமியை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள ஒரு அலைச்சொல்லே. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. அந்த 1000 வருஷம் முடியும் போது நல்ல அந்த 1000 வருஷம் முடியும் போது தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாய் இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமாகிய தள்ளப்பட்டது. அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களில் பாதிக்கப்படுவார்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. 20ஆம் அதிகாரமா திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயிற்று. சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை கூட ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. போதும். அப்போ அரசாளுவோம் என்று 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாகவும் மீண்டும் நித்தியமாகிய பூமியிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அந்த நாள் தரும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1000 வருடம் இந்த பூமியில, இதே பூமியில நம்மை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தரும். அதற்கு பின்பு நித்தியத்தை சுதந்திரிக்க செய்ய பாக்கியத்தை தேர்வு தருகிறது. அப்போ சாந்தமாக இருக்க வேண்டும். இதுக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4:5. நல்ல கவனிங்க. உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதாங்க சொல்றேன். அப்படி யாராவது நம்ம எப்படி சொல்றாங்களா? வாசப்படி உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார்.
பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா நம்முடைய சாந்த குணம் வந்து எல்லாருக்கும் தெரியும். சபையில இந்த சகோதரன் இந்த சகோதரி சாந்த குணமுள்ளவராக இருக்கிறாங்க என்று எல்லாருக்கும் தெரிந்த அளவு சாந்த குணமுள்ளவங்க அப்படி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் எல்லா விதத்திலும் எல்லா இடத்திலும் எல்லாரிடத்திலும் எல்லாரும் பார்க்கத்தக்க இயேசு மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவங்க தான் பரலோகத்தில் ஏறுகிற ஏணி படிகளின் மேலே நித்தியின் படியின் மேலே ஏறி கிடச்சு. அதான் நம்ம சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்றோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். சில இடத்துல பக்கத்திலேயே போக மாட்டாங்க, எரிஞ்சு விழுவாங்க. பூர்ணமாக எல்லார் இடத்திலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு ராமன பந்திக்கு பின்பு எல்லாரும் வாசிப்பது வழக்கம் தான். அந்த நாளில் கூட என்ன செய்வாங்க? சாந்த குணம் இல்லாமல் தான் இருக்கும். ஆக எல்லாரும் இடத்துல ஏதோ கொஞ்சம் பேர் 1-2 பேர் குடும்பத்தில் பார்க்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாரிடத்திலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் எல்லாரும் நம்ம சாந்த குணத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். தீர்மானம் இயேசுடைய மேலான உபதேசத்தின் ஒன்று சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தீர்மானம் டெடிகேட் பண்ணும். நான் இன்னும் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். இயேசு கற்று தந்த மலை பிரசங்கத்தில் பிரசங்கித்த அந்த அனுபவத்தை நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தீர்த்துக்கெடுதல் நிறுவனத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசம். இந்த சாந்த குணமெல்லாம் இருந்தால் ஒருத்தரை தூசிக்க மாட்டாங்க. தீர்த்து 3:2 தூசியாமலும் தூசியக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷரும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு சபையில சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லு, ஞாபகப்படுத்து. அவங்க மறந்து போயிடுறாங்க. அடிக்கடி நினைவுபடுத்து, நினைவூட்டு, சிந்திக்க செய்ய, சாந்தமாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி உபதேசம் பண்ணு. மலை பிரசங்கத்தை எடுத்து உபதேசம் பண்ணு. இயேசு எப்படியெல்லாம் சாந்த குணமுள்ளவராக இருந்தார் என்பதை கற்றுக்கொடு. சாந்த குணமுள்ளவராக இருந்த மோசே ஏன் இழந்தான் என்பதை கற்றுக்கொடு. அடிக்கடி நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த பிரசங்கத்தை கூட நீங்க அடிக்கடி நினைச்சு பார்க்கலாம். கோபம் வரும்போது, டென்ஷன் ஆகும்போது, பதற்றம் வரும்போது
அதோடு சண்டை போடணும் என்கிற எண்ணங்கள் வரும்போது, ஒருவருக்கு எதிராக செயல்படும் போது, தூசிக்கப்படும் போது, இந்த செய்தியை நினைத்தாலே ஆவியானவர் நம்மை கட்டுப்பாடுபடுத்தி சாந்த குணமுள்ளவராக இருக்க உதவி செய்வார். உதவி சொல்வதே இல்லையா, சத்தமாக சொல்வதே இல்லையா. 2 பேருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், இதை நீங்கள் முன்னமே உங்களுக்கு தெரியும், முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரனுடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்களுடைய உறுதி சத்தியத்திலிருந்து திருமார்த்தது விலகி இருந்து நம்முடைய கர்த்தரும் கிருபையினாலும் வளருங்கள். மகிமை அவருக்குள்ளதான் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாகணும்னா சாந்த குணமாக இருக்கும். 2வது அடியிலேயே நிற்கக்கூடாது, 2வது படியிலே நிற்கக்கூடாது. முதல் படியில் நம்ம வீடு படிகள் ஏறும் சொன்னாலும் முதல் படியில் விழுந்து போகிறோம். விழுந்து போனாலும் வீட்டுக்கு போகாமல் இருக்குமா, தூசி தடவி முதல் நிதானம் பண்ணி எதனால் நம்ம விழுந்தோம் சிந்தித்து மீண்டும் வீடு ஏறி செய்யணும். அப்படி நம்ம முதல் படியில் விழுந்திருந்தால் 2வது சரி பண்ணி எழுந்து 3வது படி சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். படிகளை ஏறி கர்த்தர் அதை விரும்புகிறார். அதான் சொல்றார், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை பாக்கியங்கள். பூமி என்ன செய்வாங்கன்னா சுதந்திரிப்பார். இன்னைக்கு நம்ம தீர்மானம் கேட்கிற தேவர்களுடைய குடும்பங்களில் அடிக்கடி சண்டையா பிரச்சனையா, சாந்த குணத்தை கற்றுக்கணும். மிகுந்த சாந்த குணத்தோடு தேவனுடைய சுபாவத்தில் உண்டு, தேவனை எதிர்பார்க்கிறது உண்டு, தேவன் விரும்புவது உண்டு. இயேசுவின் பிள்ளை என்று சொல்கிறோம், தேவனுடைய பரிசுத்தவான் சொல்கிறோம், நீதிமான் என்று சொல்லக்கூடிய நம்ம சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த சாந்தம் என்கிற வார்த்தை கேட்கும் போது அது எவ்வளவோ நம்முடைய அமைதியை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது. அதை கேட்கும் போது மன மகிழ்ச்சியாக இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே என்கிற எண்ணங்கள் தோன்றதான் செய்யும். சாந்த குணமுள்ளவராய் நாம் இருக்கிறோம். கடைசியாக 2 பேருக்கு நிறுவனம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை அக்கத்தால் முன்னமே நீங்க அறிந்திருக்கிறபடியால் எழுப்புண்டு. சரி, இப்போ அது 12வது வசனத்தை 13வது வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலுடன் காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். ஆமா, நம்ம வாழ்கிற அந்த சொந்தம் நீதி பூமியில வாசமா இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும், புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா. நாம் சுதந்திரிக்கிற பூமி இன்னும் வரல.
இந்த புதிய பூமிக்காக, புதிய வானத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கும். அப்பதான் அந்த முழு பூமியை நம்ம சுதந்திரிக்க முடியும். மலை பிரசங்கத்தில் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி பூமியை இது யாருமே சொல்லியிருக்காங்கன்னா யாருமே சுதந்திரிக்க முடியும். ஆனால் சுதந்திரிக்க நம்ம போகிறோம். 1000 வருட அரசாட்சியில் இந்த பழைய பூமியில, பழைய வானங்களில், புதிய பூமியிலும் புதிய வானத்திலும் 1000 வருடம் இயேசுவோடு கூட மதப்பிரசங்கம் செய்த இயேசுவோடு நிஜமாக இந்த பூமியை அரசாலவோ அதான் அரசு. அதான் சங்கீதக்காரன் சொன்னான், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரம் மிகுந்த சமாதானத்தோடு மன மகிழ்ச்சியாக நான் உங்களோடு பேசுகிறேன், சபையோடு பேசுகிறேன். நீ சாந்த குணமாக இல்லை, நீ அடிக்கடி கோவப்படுற, காரணம் இல்லாமல் நீ சண்டை போடுற, காரணம் இல்லாமல் நீ அனைவரை காயப்படுத்திட்டு இருக்கிற, கேட்கிறவங்களோடு பேசு. இனி நீ சாந்தமாய். அப்போ பூமியிலும் சில ஆசீர்வாதம் 1000 வருடங்கள் பூமி முழுவதும் சுதந்திரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆக எனக்கு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே என்னை சாந்தமுள்ள ஆவியினால நிரப்புங்க, சாந்த குணமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை நிரப்புங்க என்று எல்லா கண்களையும் மூடினவர்களாக அப்படியே நான் ஒப்பு கொடுத்து எங்க மேல பேசுற யார் மேல கூட சாந்த குணம் எங்க மேல இறங்கணும், சாந்தத்தின் ஆவி எங்க மேல இருக்கணும், உமக்குள் இருந்த அந்த ஜீவியம் எங்க மேல இறங்கணும். கேட்கிற தேவ பிள்ளைகள் மேல, அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல விசேஷித்த அபிஷேகம் இறங்கணும். இனி அவர்கள் சாந்தத்தை வெளிப்படுத்தும், சாந்தமாக இருப்பதாக தீர்மானிக்கும். எல்லாரும் அந்த சாந்த குணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். வேலை செய்கிற இடங்கள, படுகிற இடத்துல, நண்பர்கள் இடத்துல, படிக்கிற இடங்களில, உறவினருக்கு இடையில, எல்லா இடத்திலும் சாந்த குணமுள்ளவர்களாக அப்படி ஒரு அபிஷேகம் எல்லாரும் மேல இறங்கணும். உமக்குள்ள இருந்த அபிஷேகம் எங்கள் மேல, கேட்கிற யாவர் மேல, சபையார் மேல ஊற்றப்படுவதாக. நீங்கள் மற்றவர்களை பாசனை நீ எப்படி இந்த சூழ்நிலையிலும் உன்னால சாந்த குணமளவளாக இருக்க முடியும்? சாந்த குணமளாக இருக்க முடியும்னா நம்ம சொல்லுங்க, இயேசுவினால், இயேசு கற்றுக்கொண்ட உபதேசத்தினால் என்னால் இருக்க முடியும் என்று சொல்கிறேன். சாந்த குணமாக இருக்கனே எங்கள் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றி எல்லாரும் கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். கத்தராகிய கிறிஸ்துவை சோதனை பண்ணுவோம். நம்ம ஆட்சி தேட்டி நடந்தன பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்திற்காக சோதனை, அந்த மகிழ்ச்சி நாளுக்காக சோதனை. பழைய பிரசங்கத்துடைய 3வது படை சாந்த குணமுள்ளவர்கள் பார்க்கின்றனர், பூமியை சுதந்திரப்படுவார்கள். சங்கீதம் 37:11 சாந்த குணம் சுமை சுதந்திரத்து மிகுந்த சமாதானத்தோடு மனமகிழ்ச்சியாக இன்று முதல்
கேட்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அந்த சாந்த குணம் எல்லாருக்கும் வெளிப்படத்தக்க இருக்க நீங்கள் உதவி செய்வதற்காக இந்த கரம் அவன் மேலே இறங்கி இருப்பதற்காக சொல்றேன். அவருக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் ஞானிகளும் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக இருக்கிறது. தீர்மானித்த ஒவ்வொருக்கு அற்புத சுகம் உண்டாவதாக. மருத்துவரால கைவிட்டு நிற்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்காம முடியாத நிலைகள் இருக்கலாம். நேருக்கு சாந்த குணமுள்ளவராய் மருத்துவராய் இருந்து தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வதாக ஒரு வார்த்தை கடந்தவர்களை விடுவித்து சுகத்தை உண்டாக்க முடியும். எல்லா துணிகான மகிமை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே அந்த செய்த ஐக்கிய சதசமாக நம் அனைவரோடும் சகல வசனத்தோடும் இயேசு கிறிஸ்து வருவது சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக